ஒருத்தவங்களும் ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். பட் நம்மளுடைய சிச்சுவேஷன் என்னமோ ஒரு மாதிரி தான் இருக்கும். அது எப்படி நம்ம மைண்ட் செட்டை வச்சு ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்மளுடைய மைண்ட் செட் ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா, ஒரு நார்மல் சிச்சுவேஷன் கூட ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா நம்ம அதை திங்க் பண்ணி ரொம்ப வரிடா இருந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கு ரிசல்ட் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அந்த வீக்கான மைண்ட் செட். அதே சுச்சுவேஷனை நம்ம பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா ஓகே, அது இன்னைக்கு நம்மளோட சேலஞ்ச், நம்ம எப்படி அதை கடந்து வர்றது, இன்னைக்கு டேவை ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டா இருந்துச்சுன்னா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் பண்ணி அதுல இருந்து பெனிஃபிட் பார்க்க முடியும். ஸோ சுச்சுவேஷன் என்னமோ ஒண்ணுதான், பட் நம்மளுடைய மைண்ட் செட் 3 விதமா இருக்கு. வீக்னா ப்ராப்ளம், பேலன்ஸ்டா இருந்தா அதை சேலஞ்சா பாக்குறது, ஸ்ட்ராங்கா இருந்தா அதை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் பண்றது. ஸோ மேக்சிமம் நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டோம்னா ஒரு சுச்சுவேஷனும் பயங்கரமா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா அதுல இருந்து நிறைய விஷயம் நம்ம கெயின் பண்ண ஆரம்பிக்கலாம்.